அத்வைத தர்மா. நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். லாஸ்ட் வீடியோல மகாவிஷ்ணு 10 அவதாரத்தை பத்தி பார்த்துருந்தோம். ஒரு வீடியோல ஒரு அவதாரத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த வீடியோல மகாவிஷ்ணுவோட ஃபர்ஸ்ட் அவதாரத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அவதாரம் மச்ச அவதாரம், அதாவது மீன் அவதாரம். இந்த மீன் அவதாரம் தான் மகாவிஷ்ணு ஃபர்ஸ்ட் எடுத்தாதான் புராணங்கள் சொல்லுது. அது எதுக்காக எடுத்தாருன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல டீட்டெயிலா பார்ப்போம். மகாவிஷ்ணு மீன் அவதாரம் எடுக்கிறதுக்கு 2 ரீசன் இருக்கு. ஒரு ரீசன் வேதங்களை மீட்டெடுக்கிறதுக்காகவும், அதாவது வேதங்களை மீட்டெடுத்து திரும்ப உலகம்க்கு கொடுக்கறதுக்காக அந்த அவதாரம் எடுத்ததா புராணங்கள் இருக்கு. 2வது ரீசன் நல்லுள்ளம் கொண்ட நல்லவர்களை காப்பாற்றுறதுக்காகவும் அந்த அவதாரம் எடுத்ததா சொல்லப்படுது. அயக்ரீவன் என்ற ஒரு அசுரன் இருந்தான். அந்த அசுரன் பிரம்மர் கிட்ட இருந்து, அதாவது பிரம்மனிடம் இருந்து வேதங்களை திருடி கொண்டு போய் கடலுக்கு உள்ள போயிட்டு ஒளிச்சு வச்சுட்டாரு. அதனால மகாவிஷ்ணு மீன் அவதாரம் எடுக்க வேண்டியதா ஆயிடுச்சு. அந்த மீன் அவதாரம் அவரு எப்படி எடுத்தாருன்னா, திராவிட மன்னனான சத்தியவிரதன் மனு கிருத்தமாலா என்ற ரிவர் கிட்ட தர்ப்பணம் செஞ்சுட்டு இருந்தாரு. தர்ப்பணம்னா நம் முன்னோர்களுக்கு செய்யற சடங்கு ஆகும். தர்ப்பணம் செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த மன்னனோட கையில ஒரு குட்டி மீன் மாட்டுச்சு. அந்த மீன் மன்னனை பார்த்து, மன்னவா, என்னை தயவு செஞ்சு எப்படியாச்சும் காப்பாத்திடு, இல்லைன்னா பெரிய மீன்கள் எல்லாம் என்ன சாப்பிட்டுடும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. அந்த மன்னன் உடனே அந்த மீனை எடுத்து ஒரு சின்ன பாத்திரத்துல போடுறாரு. அந்த பாத்திரத்துல போட்டதும் மீன் உடனே பெருசாயிடுது. அப்ப அந்த பாத்திரம் பத்தாம ஒரு பெரிய பாத்திரத்துல அதை மாத்துறாரு. அதுலயும் பத்தாம குளத்திலையும் ஏரிலையும் விடுறாரு. அதுவும் பத்தாம கடைசியா அந்த மீனை கொண்டு போயிட்டு கடல்ல விடுறாரு. கடல்ல விட்டதுக்கு அப்புறம் தான் அந்த மன்னனுக்கு தெரிஞ்சிருக்கு அது சாதாரணமான மீன் இல்ல, மகாவிஷ்ணுன்னு. அதே மாதிரி அந்த மீன் அவதாரமுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, அதாவது பகவான் மச்சமூர்த்தி. அந்த பகவான் மச்சமூர்த்தி மன்னன் கிட்ட சொல்றாரு, இன்னும் இனி 7 நாள்ல பெரிய பிரளயம் வரும். அந்த நேரத்துல ஒரு பெரிய கப்பல் ஒண்ணு வரும். அந்த கப்பல்ல சப்த ரிஷிகளையும் வேதங்களையும் விதைகளையும் நீங்க ஏத்திடுங்க. அதாவது அந்த கப்பல்ல இது எல்லாத்தையுமே ஏத்தி வச்சிடுங்க, தப்பிச்சிடலான்ற மாதிரி ஒரு ஹிண்ட்டை கொடுத்துருக்காரு. ஹிண்ட்ன்றதை விட ஒரு ஐடியாவை கொடுத்துருக்காரு, இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி கூட சொல்லலாம். மன்னன் கிட்ட பகவான் மச்சமூர்த்தி சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன மாதிரியே அதே மாதிரி பிரளயம் வந்தது. பிரளயம்னா பெரிய வெள்ளம், தண்ணி ஓடும்ல, அந்த மாதிரி அது பெரிய வெள்ளம் வரும். அந்த டைம்ல கப்பல் வரும், நீங்க இந்த மாதிரி பண்ணுங்கன்னு பகவான் மச்சமூர்த்தி மன்னன் கிட்ட சொல்லியிருக்காரு. அந்த மன்னனும் அதே மாதிரி பிரளயம் டைம்ல அதே மாதிரி கப்பலும் வந்திருக்கு. அந்த கப்பல்ல மச்சமூர்த்தியோட கொம்புல கட்டுறதுக்கு கயிறு தேவைப்பட்டிருக்கு. அந்த கயிறுக்கு வாசுகி என்ற ஒரு பாம்பை கயிறா பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது வாசுகி என்ற ஒரு பாம்பை கப்பல்ல ஒரு சைடும் பகவான் மச்சமூர்த்தியோட கொம்புல ஒரு சைடும் அந்த பாம்பை கயிறா யூஸ் பண்ணி கட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் பகவான் மச்சமூர்த்தி சொன்ன மாதிரி கப்பல்ல சப்த ரிஷிகளையும் வேதங்களையும் விதைகளையும் எல்லாத்தையுமே அதுல ஏத்திட்டாரு. பகவான் மச்சமூர்த்தி ரொம்பவே சேஃபா அந்த கப்பலை அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு போயிட்டு காப்பாத்திட்டாரு. அதே மாதிரி கிருத்தமாலா என்ற ரிவர் மதுரையில இருக்கு. அந்த கிருத்தமாலா ரிவர் கிட்ட தானே மன்னன் தர்ப்பணம் செஞ்சுட்டு இருந்தாரு. அந்த ரிவர் மதுரையில இன்னுமுமே இருக்கு. ஆனா கிருத்தமாலான்ற நேம்ல இல்ல, வைகை ரிவர்னு சொல்லிட்டு நாளடைவில் அந்த நேம் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆனா இன்னுமே கூட வைகை ரிவர்ல ஒரு சின்ன பகுதினா சின்ன கிளை, அந்த கிளைனா ஒரு கால்வாய்னு சொல்லுவாங்க.
கிருத்தமாலான்ற நேம்ல இன்னுமுமே அந்த ரிவர் ஓடிக்கிட்டே இருக்குன்னு தான் சொல்றாங்க. ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் அந்த ரிவரை பார்க்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போயிட்டு விசிட் பண்ணுங்க. ஏன்னா எனக்குமே அந்த ஆசை இருக்கு. ஸோ நானுமே ஒரு நாள் போய் அந்த ரிவரை பார்க்கணும். நான் போனால் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுவேன். அதே மாதிரி எங்கள் சைட்லேருந்து ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், யாரும் யார் மனசுலையும் மதத்தை விதைக்க வேண்டாம், யார் மனசுலையும் ஜாதியை திணிக்க வேண்டாம். பிகாஸ் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க வாழ்ந்துட்டு போறாங்க. நம்ம யாரோட மனசுலையும் எந்த ஒரு விரோதத்தையும் கொண்டு வர வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் ஸ்ரீ கிருஷ்ணரையே நினைச்சுக்கிட்டு ஸ்ரீமத் பாகவதத்தையே படிச்சுட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம கொண்டு போவோம். இது ரெண்டு மட்டுமே நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்ம லைஃப் ஸ்மூத்தா அழகான வழியில அது போய்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே ஸ்ரீ கிருஷ்ணரே பார்த்துப்பாரு. நெக்ஸ்ட் வீடியோல கூர்ம அவதாரத்தை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோக்காக கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க. அத்வைத தர்மா.